அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள் மீனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல மீனராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த சூரிய கிரகணத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த வகையில் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டில் 2 கிரகணங்கள் உள்ளன. நாட்காட்டியை பொறுத்தவரை 2 கிரகணங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெறுகிறது. அத்தகைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மீனராசினியர்களான நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் சூரிய கிரகணம் என்பது ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது இந்து மதம் மற்றும் ஜோதிடத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை கூறுகின்றன. அந்த வகையில் சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரும் ஒரு வானியல் நிகழ்வு ஆகும். வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டுமல்ல, உலகின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார, அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டில் 2 சூரிய கிரகணங்கள் நிகழ இருக்கு. இது ஒரு மத கண்ணோட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் 2 கிரகணங்களும் பகுதி கிரகணங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் கிரகணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நிகழும் சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் மட்டுமல்லாமல் பகுதி சூரிய கிரகணமாகவே இருக்குங்க. இந்த கிரகணம் இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 4 மணி வரை நீடிக்குங்க. இந்த கிரகணம் இந்தியாவிலும் தென்படாது. இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் தெரியுங்க. அதே போல் பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரகணம் சைத்ர அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2வது சூரிய கிரகணம் பித்ருபட்சம் என்று சொல்லக்கூடிய மகாலயபட்சத்தின் 15வது நாளான சர்வ பித்ரு அமாவாசை என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2 தேதிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. சைத்திர நவராத்திரி சைத்ர அமாவாசைக்கு பிறகு தொடங்குகிறது மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசையில் அனுப்பப்படுகிறார்கள். முதல் சூரிய கிரகண நாளில் சனி அமாவாசையும் உள்ளது. இந்த நாளில் சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் சனியினுடைய பயிற்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம, ஏனென்றால் சனி ஸ்வரிஷியை விட்டு வெளியேறி குருவினுடைய ராசியில் நுழைகிறார். இது அனைத்து ராசி அறிகுறிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த வகையில மீன ராசினியர்களுக்கு இந்த நாள்ல, அதாவது இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, சனி அமாவாசை நாள் மட்டுமல்லாமல் சைத்ர அமாவாசை நாளிலும் சூரிய கிரகணம் என்பது ஏற்படும் போது தானத்தின் பலன் அதிகரிக்கும். இந்த நாளில் நீராடி தானம் செய்ய வேண்டும். இந்த நாளில் செய்யப்படும் நன்கொடைகள் நிறைய பலன்களை தரும் என கூறப்படுகிறது. எனவே 2 நாள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டும் என கூறப்படுகிறது. இதனால் பல நன்மைகள் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று காலையில் எழுந்ததும் குளித்து விட வேண்டும். கல், உப்பு, மஞ்சள், வேப்பிலை கலந்த நீரால் குளிக்க வேண்டும். அதே போல் கல், உப்பு, மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். கல், உப்பு, மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். வீட்டில் உள்ள சாமி படங்கள் மஞ்சள் கலந்த நீரால் துடைத்து விட்டு வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் தெளித்து விடலாம். பூஜை அறையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். வீட்டில் சாமி சிலைகள், வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால், சந்தனம், மஞ்சள், நீர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சாமிக்கு படைத்த நெய்வேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். அதே போல் வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமான தண்ணீரால் சுத்தம் செய்து எலுமிச்சை கட்டுவதால் கிரகணத்தால் ஏற்பட்ட அபரிமிதமான தீய சக்திகளின் பாதிப்பில் இருந்து மீளலாம். கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். அதிலும் பால், அரிசி, தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு. இல்லாவிடில் முடிந்த அளவிற்கு 2 பேருக்காவது அன்னதானம் செய்யலாம். இதனால் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அந்த வகையில் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, கண்ணுக்கு பாதுகாப்பு மிக மிக அவசியங்க. கிரகணத்தினை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. சிறப்பு
வடிகட்டிகள் என்று சொல்லக்கூடிய சோலார் ஃபில்டர், சொல்ல கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக மட்டுமே பார்க்க வேண்டும். தியானம் செய்வது நல்லது. அதாவது பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் என கூறுகிறதுங்க. வீட்டில் இருக்க வேண்டும். அதாவது தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிக அளவில் வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரை மூடிய பானைகளில் வைத்திருக்குங்க. சிலர் துளசி இலையை அல்லது தர்பை பொருட்களை உணவில் வைப்பது வழக்கமாக கொண்டுள்ளனர். கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது. சாத்வீக உணவுகள் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம். அதேபோல் இந்த சூரிய கிரகணத்தின் போது மீனராசினியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, நேரடியாக பார்க்க வேண்டாங்க. சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. ஏனெனில் இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம். கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள். ஏனெனில் அது உடல் மற்றும் மனச்சோர்வை அதிகரிக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. அதே போல் இந்த தருணங்கள்ல எவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று பார்க்கும் போது, இந்த கிரகணத்தின் போது சமைத்த உணவுகளான வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது என கூறப்படுகிறது. அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னிராசியில் சூரியன், புதன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 4க்குரிய புதன் 7ல் ஆட்சி பெறுகிறார். ஒரு விதத்தில் கேந்திரபத்திய தோஷம் என்று சொல்லலாங்க. இருந்தாலும் மற்ற கிரகங்களோடு சேர்ந்திருப்பதால் அந்த தோஷம் குறைந்துதான் வேலை செய்யுங்க. அதே நேரம் புதன் பலிச் முடிவுகளை எடுக்க வைப்பார். அதே போல் தருணங்கள்ல பஞ்சமஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் நன்மைகளையும் பொருளாதாரத்தையும் அதிகப்படுத்துவாருங்க. கலைஞர்களுக்கு யோகம் உண்டு. 6ல் உள்ள கேது வெற்றியை தருவார். ஆரோக்கியத்தை அதிகரிக்க வைப்பாருங்க. மருத்துவ செலவுகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. முன்னேற்றத்தை நோக்கி நகர வைப்பாருங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பகை குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. தொழிலில் பாதுகாப்பு தெரியுங்க. வெளிநாட்டு முயற்சி சம்பந்தமாக வேலைகளை முயற்சித்து வரும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ இருந்த பகை குறையுங்க. தொழிலில் புது பாதை தெரியும். வெளிநாடு முயற்சிகள் பலிக்க இருக்கு. ராகு காற்று ராசியில் இருப்பதாலும் 12ஆம் இடத்தில் இருப்பதாலும் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு தசா புக்திகளின் சாதகமாக இருந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இருந்தால் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 6ல் செல்வதால் தேவையற்ற மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். ஒப்பந்தங்கள் சில கை நழுவி போகலாம். கவனத்தோடு இருக்க வேண்டும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தவறலாங்க. இது தவிர 8ஆம் இடத்தில் செவ்வாய் நுழைவதையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டுங்க. பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உடல் ஆரோக்கியத்திலும் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போதும் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.